அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே நாம் ஒரு அழகான ஒரு மனிதனை பார்க்கிற போது, உருவத் தோற்றத்தில் நன்கு ஒரு அமைப்பாக நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தவுடன் நமக்கு அவர்களை மீண்டும் பார்ப்பது ஒரு இயல்புதான். ஆனால் உருவத்திலே சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடியவர்களை, நல்ல உடல் பருமனாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்ற போது, அல்லது அதிகமாக கருப்பாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற போது, அல்லது உடலில் ஏதேனும் உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்களை நாம் காணுகிற போது, நாம் அதை கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதை ஒரு குறையாக எண்ணி அதை நாம் கேலி செய்வது என்பது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை, இறைவனால் படைக்கப்பட்டவை. எனவே படைப்புகளின் உருவங்களை நாம் கேலி செய்வது என்பது அது இஸ்லாம் ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை. இன்று உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யார்தான் இருக்கிறார்கள்? எல்லா மனிதரிடத்திலும், எல்லா உயிரினங்களிடத்திலும் ஏதேனும் ஒரு குறைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. மயிலை பார்க்கிறோம், மயில் மிக அழகாக இருக்கிறது, தோகைகளை விரித்து அது ஆடுகிற போது மிக அழகாக இருக்கிறது. அதே சமயத்தில் அதனுடைய காலை பார்க்கையில் அது மிகவும் அலங்கோலமாக இருக்கிறது. அதனுடைய குரல் இருக்கிறதே, கேட்க முடியாது. அப்போ உடலில் அழகாக இருக்கிறது, சில விஷயங்கள் குறைபாடாக இருக்கிறது. குயில் மிகவும் கருப்பாக இருக்கிறது, ஆனால் அதே குயில் அது கூவுகிற போது மிக அழகாக இனிமையாக அந்த குரல் இருக்கிறது. இப்போ மனிதனிடத்திலே எல்லா நிறைகளும் நிச்சயமாக இருக்க முடியாது. சில குறைகள் இருக்கலாம், சில நிறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைபாடுகளை நாம் காணுகிற போது அவைகளை அந்த குறையை சொல்லி நாம் அழைப்பது என்பது, அந்த குறைகளை சொல்லி நாம் கேலி செய்வது என்பது இறைவன் தடுத்த விஷயமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பூக்களை நாம் பார்ப்போம், எத்தனையோ பூக்கள் அழகாக இருக்கும், ஆனால் அது வாசமுள்ளதாக இருக்காது. எத்தனையோ பூக்கள் வாசமுள்ளதாக இருக்கும், ஆனால் அழகானதாக இருக்காது. இதே போலத்தான் மனிதர்களும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் என்பது அல்லாஹ் மட்டும்தான். மனிதர்களிடத்திலே குறைகள் இருக்கும், ஆனால் அந்த குறைகளை நாம் கேலி செய்வது என்பது, குறிப்பாக உடல் உருவங்களை கேலி செய்வது என்பது நிச்சயமாக தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும். ஈமான் கொண்டவர்களே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா யகுன்ன. ஒரு பெண்கள் மற்ற பெண்களை கேலி கிண்டல் செய்து கொள்ள வேண்டாம். வலா தல்மிசு அன்ஃபுஸகும், உங்களுக்குள்ளே நீங்கள் குறைகள் சொல்லிக் கொள்ள வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காஃப், பட்ட பெயர்களை வைத்து நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டாம். பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமான் கொண்டதற்கு பிறகு இத்தகைய பெயர்களை கொண்டு அழைப்பது இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. ஒமல்லம் யத்துப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், யார் இதிலிருந்து மீளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றார். எனவே கேலி கிண்டல் செய்வது என்பது அல்லாஹ் தடுத்த விஷயமாக, பட்ட பெயர்களை வைத்து அவர்கள் கோபப்படும்படியான கெட்ட விஷயங்களை வைத்து பட்ட பெயர்களை வைத்து அழைப்பது என்பது அல்லாஹ் தடுத்த விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி அப்படி யாராவது இருந்தால் அதிலிருந்து மீண்டு விடுங்கள், அதை திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி திருத்திக் கொள்ளவில்லையானால் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மனைவிமார்களில் ஒரு மனைவி இன்னொருவரை பார்த்து குட்டையானவளே என்று சொல்லிவிட்டார்கள்.
இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை மிகவும் மோசமான வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலிலே கலக்கினால் கடல் நீர் அனைத்தும் நாசமாகிவிடும். அந்த அளவிற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது, கேலி கிண்டல் செய்யக்கூடிய இந்த வார்த்தையானது மிகவும் அருவருப்பானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் யாரையும் உருவங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்வது, குண்டாக இருப்பவனை பார்த்து குண்டனே என்று சொல்வது, அல்லது ஒல்லியாக இருப்பவனை பார்த்து அவனை ஒரு பெயர் சொல்லி அழைப்பது, இப்படி உருவங்கள், நிறங்கள் இவைகளை வைத்து நாம் கேலி கிண்டல் செய்வது என்பது இது இறைவனாலும் இறை தூதராலும் தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து, தீய செயல்களிலிருந்து, கேலி கிண்டல் செய்யக்கூடிய, பட்டப்பெயர் வைத்து அழைக்கக்கூடிய இந்த தீய செயல்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.